அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடலுறவை பற்றிய உள்ள வீடியோவாக இருப்பதால் சிறியவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, உடலுறவுக்கு பிறகு குளிக்காமல் தூங்கலாமா என்ற சந்தேகம் நம்மில் அதிகமானவர்களுக்கு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வீடியோவிலே அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். ஒருவர் குளிக்காமல் உறங்க விரும்பினால் அவர் ஒழு செய்து கொள்ளுமாறு ஊக்குவிக்கப்படுகிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் உறங்க செல்ல விரும்பினால் அவர்கள் தன்னுடைய ஆண் உறுப்பை கழுவி தொழுகைக்காக எப்படி ஒழு செய்வார்களோ அதே போன்று ஒழு செய்வார்கள், பிறகு தூங்குவார்கள் என்பதாக அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் உமர் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கேட்டார்கள், குளிப்பு கடமையான நிலையில் உறங்கலாமா என்பதாக கேள்வி கேட்டார். அதற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பதில் அளித்தார்கள், ஆம், ஒழு செய்து கொண்டால் ஒருவர் குளிப்பு கடமையான நிலையிலும் உறங்கலாம் என்பதாக பதில் கூறினார்கள். எனவே உடல் உறவுக்கு பின்பு நிச்சயமாக குளிக்க சங்கடமாகவோ அல்லது ரொம்ப குளிராகவோ இருந்தால் நிச்சயமாக ஒழு மட்டும் செய்துவிட்டு தூங்கிக் கொள்ளலாம். எனவே இது போன்ற மார்க்க சட்டங்களை மீண்டும் மீண்டும் நாம் அதிகமாக கேட்டு அறிந்து அதன் பிரகாரம் நம் வாழ்க்கையை கழித்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இதற்கும் நாம் நன்மையை எதிர்பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற மார்க்க சட்டங்களை அறிய வேண்டும் என்றால் நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் என்னும் இந்த இஸ்லாமிக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.